Hello guys, welcome back to our channel. It's been a long. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால் லினக்ஸ் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கால் லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ யா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். யா ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா OMI. இது என்னன்னா இப்போ நீங்கள் எந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இப்போ காலிங் காமி இதே என்ன பண்ணான்னு இப்போ ரூட் யூஸரில் இருந்தானு வச்சுக்கோங்களேன். யா இப்போ நான் ரூட் யூஸரில் இருந்தேன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஒன்று காமிக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OMIன்னு சொல்லிட்டு இங்கே கமாண்ட் யூஸ் ஆகும். யா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் கமாண்ட் எதுக்குன்னா இந்த கிளியர்லாம் இப்போ நீங்கள் மேலே இருக்கு இல்லையா, நீங்கள் டைப் பண்ணி வச்சதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா OMI பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PWD, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ இந்த PW எதுக்குன்னா இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க உங்களுக்கு காமிக்கிறது, அதாவது இந்த ஓமுங்கிற உள்ளார காலிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PWD. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CTF அப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமாண்ட்லாம். ஸோ நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஃபோல்டர் மாரி, ஓகேங்களா, ஒரு ஃபோல்டர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MKDIR. அதாவது நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், MKDIR. ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH2ன்னு சொல்லிட்டு சூப்பராக நான் ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். யா ஸோ இந்த இப்போ டேரக்டரிலாம் எத்தனை எவ்வளோ எங்கெங்கே இருக்குது ப்ரோ, எப்படி நான் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கமாண்ட் ஒன்று இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா எல்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த இதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எஸ் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த டேரக்டரிக்குள்ளார போயிட்டு அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CH2ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு டேரக்டரியை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடுன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த டேரக்டரிக்குள்ளார நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீடுங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும், சேஞ்ச் டேரக்டரி. ஸோ நான் இப்போ CH2ன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ மற்றபடி எது வேணால் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளார இருக்கு இல்லையா, அப்போ இந்த டேரக்டரிக்குள்ளார எனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு நான் என்ன பண்ணணும்னா LS கமாண்ட் போகணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா இப்போ நம்மளுக்கு எதுவுமே வரல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார எந்த ஒரு ஃபைலுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ தான் இந்த ஃபோல்டர் நம்ம இப்போ தான் கிரியேட் பண்ணிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா. இப்போ மாதிரி நாங்கள் PWD இந்த கம்பெனி யூஸ் பண்ணி பார்க்குறோம் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓமுக்குள்ளே காலிக்குள்ளே CH2க்குள்ளார நம்ம இப்போ இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PWD கமாண்ட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைல் மாரி ஒரு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச்னு சொல்லிட்டு நான் ஒரு கமாண்ட் இருக்கு, டச் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கிறேன். மேலே 2 ஃபைல் ரெடி பண்ணிக்கிறேன், text2.txt. யா நான் கிளியர் பண்ணிக்கிறேன் மற்றதெல்லாம். ஸோ இப்போ நான் எல்எஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டரிக்குள்ளார, அதாவது CH2 இருக்கிற டேரக்டரிக்குள்ளார 2 ஃபைல் இருக்குது, விச் இஸ் text1.txt அண்ட் text2.txt. ஸோ இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம எப்படி உள்ளார இப்போ நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எக்கோ போட்டு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த கோட்ஸ்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I am the hacker and you are hackerன்னு சொல்லிட்டு சும்மா நான் ரைட் பண்ணியிருந்திருக்கேன். அப்புறமா சொல்லிட்டு இந்த சிம்பிளை போட்டு நீங்கள் எந்த ஃபைலுக்குள்ளே சேவ் பண்ணி வைக்கலாமோ அந்த ஃபைலோட நேமுங்க கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா text2.txt இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம், உனக்கு பதில் 2 போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்டர் அமுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்குது. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா cat.txt. கேட்னு நீங்கள் அந்த இது கமாண்டை போட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நேம் போடணும். இந்த நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா அந்த இதெல்லாம், அதோட நேமை போட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும்.
இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கேட்டோட கேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தோணலாம் இது மாரி எக்கோ போட்டு ஒண்ணு நான் டைப் பண்ண எனக்கு கடுப்பா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நேனோன்னு ஒரு இது இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நோட் பேட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மாரி. இப்போ நேனோன்னு குடுத்து நான் text1.txt சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிம்பிள் அவ்வளோதான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த எக்கோ மாரி சிம்பிள் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்ல. எது வேணா போட்டுக்கலாம். நான் ரேண்டமா சும்மா நம்பர டைப் பண்றேன். ஓகே. இப்போ நீங்க சேவ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க கீபோர்ட்ல Ctrl+X குடுத்துட்டு, Y குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ நான் வந்து கேட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. யாஹ்! சிம்பிள். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளார என்னென்னலாம் நம்ம எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது மாரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா, அந்த எப்படி அந்த நேம மாத்துறது, இந்த ஃபைலோட நேம மாத்துறது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் mvன்னு டைப் பண்ணீங்கன்னா, இது ஒரு கமாண்ட். இது எப்படின்னா, text1.txtன்னு இருக்கு இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ text3.txtன்னு சொல்லிட்டு நான் மாத்தலாம். சி text1.txtன்னு போட்டா ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் txt3.txt. ஏன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வரைக்கும் தான் இருக்கு. நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா text3 ஃபைல்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லவே இல்ல. ஸோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது உங்களுக்கு மாறாது. ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வராது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ மாறிரும். ஓகேவா? உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். யாஹ்! இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 இருந்துச்சு. நம்மளுக்கு இப்போ 3ன்னு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்க நினைக்கலாம் மறுபடியும் ப்ரோ இந்த அந்த இது உள்ள இருந்ததெல்லாம் டெலீட் ஆயிருமா? இல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நேம் மட்டும் தான் மாத்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுவும் டெலீட் ஆகாது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம அந்த இதுல நானோ எடிட்டர்ல நம்ம இது பண்ணோம் இல்லையா? அது அப்படியே இருக்கு பாருங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எப்படி அந்த ஃபைல நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமாண்ட் யூஸ் பண்ண போறது என்னன்னா, ஆர்எம்ன்னு போட்டு நீங்க அந்த ஃபைல் நேம போட்டீங்கன்னா, உங்களுக்கு டெலீட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, text2.txtன்னு இருக்கா? குடுத்தேன்னா, இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்எஸ் மறுபடியும் போடுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் ஃபைலு காணோம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க வந்து எப்படி இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி கேட்டீங்கன்னா, அதுக்கும் இன்னொரு கமாண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஆர்எம் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டுக்கோங்க. .txt. இத போட்டீங்கன்னா, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டெலீட் ஆயிரும். ஸோ நம்ம குடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு 2 சும்மா ஃபைல் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. .txt. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணேன்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ் கமாண்ட் போட்டு யூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் இருக்கு. இந்த 3 ஃபைலுமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. எனக்கு இது வேணா ஃபுல்லா டெலீட் ஆகணும். நான் தனித்தனியா டெலீட் பண்ண விரும்பல. நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே டெலீட் ஆகணும்னு வச்சீங்கன்னா, ஆர்எம் போட்டு நான் சொன்ன மாரி star.txt இது குடுத்து நீங்க என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். இப்ப நான் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எதுவுமே இல்ல பார்த்தீங்களா? அதே CS2ல அதே இதுல டைரக்டரில தான் இருக்கேன். உள்ளார எனக்கு எதுவுமே இல்ல. நீங்க இப்ப இந்த டைரக்டரி நீங்க டெலீட் பண்ணணும். அதுக்கும் கமாண்ட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் வெளில வந்துடுறேன் நானு இதுலருந்து. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, CD போட்டு ஸ்பேஸ் விட்டு 2 டாட் வச்சு இந்த யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா வந்துரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, CH2லருந்து நீங்க பேக் 1 ஸ்டெப் பேக் வந்துருவீங்க நீங்க. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஃபைல் எப்போ நான் ஐ மீன் அந்த டைரக்டரிய நான் இப்ப டெலீட் பண்ணணும்னா, CH2 டெலீட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து சிம்பிள் தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டரி கிரியேட் பண்றது வந்து mkdirன்னு யூஸ் பண்ணுவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, rmdirன்னு யூஸ் பண்ண போறோம். சிம்பிள் அவ்வளோதான். rmdir போட்டு ஸ்பேஸ் விட்டு CH2 சி அவ்வளோதான். நம்ம அந்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டரி நம்ம டெலீட் பண்ணியாச்சு. CH2ங்கிற டைரக்டரி நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான ஒரு கமெண்ட்க்கு நீங்க இப்போ புதுசா தான் வரீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம யூசுவலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அனதர் திங்
நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணி போடலான்னு நான் ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ, இப்ப நீங்க ஒரு பிகினரா நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிடிஎஃப் நான் ப்ளே பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் தி ஒயர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். லைக் பேண்டிட், நாட்டஸ், லிவியாத்தின் ஒண்ணு ஒரு மாரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் கமாண்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த பேண்டிட்ட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இதில இருக்கிற ஒண்ணுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒண்ணும் நம்ம நம்ம யூடியூப் வீடியோல பிளேலிஸ்ட்டா போடலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். எவ்ரி எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 34 லெவல் வரைக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. 34 லெவல்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7 வரைக்கும் போலான்னு இருக்கோம். 7, 7, 7, 7 அப்படியே. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இது நீங்க பேண்டிட் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணது மூலியமா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க நீங்க. ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. லைக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்ன்னு நெனைக்கிறேன். இது நீ வெப் இதில ஸ்ட்ராங் ஆகணும்னா, நாட்டாஸ், லிவியாத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோகிராஃபின்னு நெனைக்கிறேன். அது ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு பர்ப்பஸ் இருக்கும். நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகேங்களா? பேண்டிட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க நீங்க. ஸோ, நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்ல வந்து அ இதுமாரி ஒண்ணொன்னா வரப்போகுது ஒரு ஒரு லெவலா. ஸோ, யாஹ்! ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் லீவ் கமெண்ட்ஸ் ஃப்ரீலி. யாஹ்! நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு அத. யா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.